அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் இராணுவத்தினுடைய விமானப்படையை அழித்து விட்டோம், கப்பல் படையை அழித்து விட்டோம், ட்ரோன் ஏவுதளங்களை அழித்து விட்டோம், ஏவுகணை ஏவுதளங்களை அழித்து விட்டோம். இன்னும் சில நாட்களில் அவர்களின் கதையை முடித்து விடுவோம் என டொனால்ட் ட்ரம்பும் ஸ்டேலும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் கொக்கரித்து வந்த சூழ்நிலையில் நேற்று ஈரான் நடத்திய தாக்குதல் ஸ்டேலை மட்டுமல்ல உலக நாடுகளையும் அமெரிக்காவையும் மிகப்பெரிய அச்சத்துள் ஆழ்த்தி இருப்பதாக அமெரிக்க ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அது என்ன தாக்குதல்? அடுத்து அமெரிக்காவுக்கு எதிராக நேட்டோ நாடுகள் திரும்பி இருக்கின்றார்கள், அல்லது அமெரிக்காவை கைகழுவி விடும் முடிவை நேட்டோ எடுத்திருக்கின்றது என்றும் ஒரு புதிய செய்தி தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் இராணுவத்தின் மீது மிக மோசமான தாக்குதல்களை ஈரான் இராணுவம் ஈரான் பொதுமக்கள் குடியிருப்புகளை இலக்கு வைத்து தாக்கியதில் ஈரான் இராணுவத்தினுடைய பலத்தை முற்றாக அழித்து விட்டோம் என்று அமெரிக்கா மீண்டும் மீண்டும் கூறி வந்தாலும் ஈரான் இராணுவம் தீர்க்கமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். இதுவரை நாங்கள் பாரியளவிலான ஏவுகணைகளை களமிறக்கவில்லை, இனித்தான் நாங்கள் புதிய தலைமுறை ஏவுகணைகளை, எங்களுடைய நவீன ஏவுகணைகளை களமிறக்கப் போவதாக தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் சொல்வது வெறும் மிரட்டலுக்கென்று பல அமெரிக்க சார் ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள். இந்த நிலையில் நேற்றைய தினம் ஸ்டேலினுடைய டெல் அவிவ், ஜெருசலேம், கைஃபா என பல நகரங்களை சம நேரத்தில் குறிவைத்து ஈரானின் இதுவரை களமிறக்கப்படாத செயல் ரக ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. இந்த ஏவுகணைகள் ஏறக்குறைய 1.5 டன்னுக்கு மேல் வெடிமருந்தை சுமந்து சொல்லக்கூடிய போர் முனைகளை கொண்டவை என கூறப்படுகின்றது. அதாவது 1500 கிலோவுக்கு மேல் வெடிமருந்தை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய மிக பிரமாண்ட ஒரு ராட்சத ஏவுகணைகள் மத்திய இஸ்ரேலிலும் வட இஸ்ரேலிலும் அனைத்து பகுதிகள் மீதும் மிக மோசமான தாக்குதல்கள் இந்த ஏவுகணைகள் மூலம் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் போரின் 56வது அலை தாக்குதலில் மிக முக்கியமான செயல் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஏவுகணை 1500 முதல் 2000 கிலோ போர் முனையை கொண்டது மட்டுமல்ல, 2500 கிலோமீட்டர் வரை பாய்ந்து சென்று திட எரிபொருள் சொலைட் பியல், அதாவது உடனடியாக சில நிமிடங்களில் தயார் செய்து எதிரியின் இலக்குகள் மீது ஏவக்கூடிய சொலைட் பியவில் இயங்கக்கூடிய இந்த ஏவுகணைகள் மிக வேகமாக சென்று 5 முதல் 6 நிமிடங்களில் டெல்லவி நகரத்தை தாக்கியதாக கூறப்படுகின்றது. இந்த ஏவுகணை பாகங்கள் இஸ்ரேலின் டெல்லவி நகரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரக அதிகாரியின் வீடு வரை வீழ்ந்து வெடித்து சேதங்களை ஏற்படுத்தியதான செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த செயல் ஏவுகணை ஏவப்பட்ட போது இஸ்ரேலின் வடக்கு கடற்கரை நகரமான நெதன்ஜா முதல் தெற்கே உள்ள நெகேவ் பாலைவனம் வரை இந்த தாக்குதலுடைய வீச்சு உணரப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய சமூக வலைத்தளங்களிலேயே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்டை நாடான பாலஸ்தீனத்தின் ரம்லா வரையிலும் அதிர்வுகளை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. போர் ஆரம்பித்ததிலிருந்து மிக மோசமான மற்றும் உக்கிரமான ஒரு அழிவுகளை இந்த ஏவுகணை இஸ்ரேலுக்குள் ஏவப்பட்டிருப்பதாக அல் ஜசீரா ஊடகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலில் மிக பெரிய அளவில் அங்கு ஊடக தணிக்கைகளும் செய்திகளுக்கான தடைகளும் இருப்பதால் முழுமையான செய்திகளை அறிந்து கொள்ளப்பட முடியாவிட்டாலும் கூட 100க்கும் மேற்பட்டவர்கள் இதில் உயிரிழந்திருக்கலாம் என இஸ்ரேலினுடைய இராணுவ வட்டாரங்களிலிருந்தும் மருத்துவமனை வட்டாரங்களிலிருந்தும் செய்திகள் கசிந்திருக்கின்றன. இஸ்ரேல் வழக்கம் போல 180 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டாலும் கூட அந்த ஏவுகணை வீழ்ந்த பகுதிகளின் வீடியோ பதிவுகளை சிலர் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றி இருக்கின்றார்கள். பல இடங்களில் கார்கள், வாகனங்கள், கட்டிடங்கள் சாம்பல் மேடுகள் போல எரிந்து சாம்பலாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஏவுகணையினுடைய அசுர வேகம் மட்டுமல்ல, இந்த ஏவுகணை எளிதில் இடைமறிக்க முடியாத ஒரு தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்ட ஏவுகணை என்று கூறப்படுகின்றது. ஸ்டெல் முழுவதும் நடுங்கி இருக்கின்றது. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் வெளியாக இருக்கின்றன. அவற்றை எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் பார்வையிட்டுக் கொள்ள முடியும். மத்திய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளின் குடியிருப்புகள், இராணுவ தலைவர்களினுடைய வீடுகள், முக்கியமான அரசியல்வாதிகளின் உடைய விடுதிகள் என்பன இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில்
இஸ்ரேல் முழுவதும் ஏறக்குறைய இந்த ஏவுகணை தாக்குதலில் பதுங்கு குழிகளிலும் பாதாள அறைகளிலும் பதுங்கி இருந்தாலும் கூட சில இடங்களில் பதுங்கு குழிகளின் தடுப்பு காங்கிரீட் சுவர்களை உடைத்து கொண்டு இந்த தாக்குதலினுடைய பாதிப்புகள் இருந்ததாக இஸ்ரேலியர்களே கேப்ருமொழி ஊடகங்களில் தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரானினுடைய இராணுவம் IRGC ஏற்கனவே குறிப்பிட்டார்கள் கடந்த 4 தினங்களுக்கு முன்பாக, இனி நாங்கள் 1000 கிலோவுக்கு, அதாவது 1 டன்னுக்கு குறைந்த எடையுள்ள போர்முனை கொண்ட எந்த ஏவுகணைகளையும் கொண்டு தாக்குதல் நடத்துவதில்லை. இனி ஒரு ஏவுகணை இஸ்ரேலுக்குள் ஏவப்பட்டாலே அது 1 டன்னுக்கு மேல், அதாவது 1000 கிலோகிராம் மேல் வெடிமருந்து கொண்ட ஏவுகணைகள் மூலமே நாங்கள் தாக்குதலை நடத்துவோம். அப்போது இஸ்ரேல் என்ன வாரான விளைவுகளை அனுபவிக்கப் போகின்றார்கள் என்பதை நீங்கள் பொறுமையாக பார்க்க வேண்டும் என ஒரு செய்தியை கூறியிருந்தார்கள். அந்த செய்தி கூறப்பட்டு இந்த 3 தினங்களிலும் மிக மோசமான பேரழிவு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலியர்கள் அவசரமாக இந்த நாட்டை விட்டு வெளியேறவிட வேண்டும் என்று புறப்பட்டால் அங்கு விமான நிலையங்கள் மிகப்பெரிய அளவில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சில விமானங்களே இஸ்ரேலை விட்டு புறப்பட்டாலும் கூட அதில் செல்வதற்கான மக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் மக்கள் வெளியேறவும் முடியாமல், தங்களுடைய வீடுகளுக்குள் இருக்க முடியாமல், அண்டர் கிரவுண்ட் பதுங்கு குழிகளுக்குள் தங்களுடைய நாட்களை கழித்து கொண்டிருப்பதாக தற்போது இஸ்ரேலினுடைய சமூக வலைத்தளங்களிலேயே மக்கள் மிகப்பெரிய அளவில் கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே இதுபோன்ற ஏவுகணைகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஏவப்பட்டால் இஸ்ரேலின் நிலை என்ன ஆகும் என்பதை இந்த உலகம் விரைவில் காணும் என நேற்றைய தினம் மீண்டும் IRGCயின் உடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இஸ்ரேல் ஏவுகணை ஏற்படுத்திய தாக்கங்கள் இஸ்ரேலிலிருந்து மீள்வதற்குள் இரண்டாவது ஒரு மிகப்பெரிய அடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு விழுந்திருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மறைக்க முடியாது, நாங்கள் எங்களுடைய இராணுவ கப்பல்களையும் போர்க்கப்பல்களையும் அனுப்பி ஹார்முஸ் ஜலசந்தியினூடாக உங்கள் பாதுகாப்பை, எண்ணெய் டேங்கர்கள் செல்லக்கூடிய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம், கச்சா எண்ணெய் விலை உயர்வை அனுமதிக்க மாட்டோம், ஈரானிய இராணுவம் இதை கட்டுப்படுத்துவதற்கு ஒருபோரும் அனுமதிக்க மாட்டோம் என ட்ரம்ப் கொக்கரித்து வந்தார், மிக ஆக்ரோஷமாக பேசி வந்தார். ஆனால் தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியினூடாக ஈரானின் அனுமதி பெற்ற ஒரு சில கப்பல்களை தவிர வேறு எந்த ஒரு கப்பலையும் அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை கடப்பதற்கு ஈரான் அனுமதிக்கவில்லை. அவ்வாறு சென்ற அமெரிக்காவின் 2 எண்ணெய் டேங்கர்கள் கூட ஹார்முஸ் ஜலசந்தியில் வைத்தே கடலில் மூழ்கடிக்கப்பட்டன. எனவே தன்னுடைய சொந்த நாட்டினுடைய எண்ணெய் கப்பல்களையே பாதுகாக்க முடியாத ட்ரம்ப் ஏனைய நாடுகளின் கப்பல்களை ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும்போது பாதுகாக்கப் போகின்றன என்று கூடியதுதான் மிகப்பெரிய வேடிக்கை. ஆனால் ஈரான் தெளிவாக கூறிவிட்டார்கள், ஒரு துளி எண்ணெயாவது எங்கள் அனுமதியின்றி இந்த சந்தியை கடந்து பாருங்க. தற்போது அமெரிக்க இராணுவம் ட்ரம்பினுடைய கோரிக்கையை மறுத்துவிட்டார்கள். தனியே ஹார்முஸ் ஜலசந்தியில் எங்களுடைய போர்க்கப்பல்களை அழைத்து சென்று நாங்கள் மாட்டிக்கொள்ளப் போவதில்லை, ஈரானின் கடற்படையை எங்களால் எதிர்கொள்ள முடியவில்லை, எனவே நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியாதென ட்ரம்ப் அறிவிக்கின்றார்கள். ட்ரம்ப் நேற்றைய தினம் அனைத்து நாடுகளிடம் கையேந்துகின்றார். ஹார்முஸ் ஜலசந்தியால் உங்களுடைய கப்பல்களும் செல்கின்றன, உங்களுக்கும் எண்ணெய் வருகின்றது. சீனா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மன், கட்டார், எமிரேட்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரிட்டன் அழைப்பு, உங்களுடைய போர்க்கப்பல்களையும் கொண்டு வாருங்கள். ஈரானை தனித்து எதிர்கொள்ள முடியாத வெறும் வாய்ச்சவடால் விடக்கூடிய ட்ரம்ப் உங்கள் கப்பல்களையும் கொண்டு வந்தால்தான் நாங்கள் மறுபக்கத்தில் எண்ணெய் டேங்கர்களை பாதுகாப்பாக அனுப்ப முடியும், கச்சா எண்ணெய் விலையேற்றத்தை தடுக்க முடியும், வாருங்கள் நண்பர்களே ஈரானை எதிர்கொள்வோம் என்ற அழைப்பு. இந்த அழைப்புக்கு எந்த ஒரு நாடும் ட்ரம்புக்கு ஆதரவாக, அமெரிக்காவுக்கு ஆதரவாக தங்கள் கப்பல்களை அனுப்புமாறு தெரிவிக்கவில்லை என்பதுதான் ட்ரம்புக்கு விழுந்த பேரிடி. பிரான்ஸ் அதிகாரபூர்வமாக அதை நிராகரித்திருக்கின்றார்கள், போர்க்கப்பல்களை அனுப்ப முடியாது. சீனா ஒரு பதிலை கூறியிருக்கின்றார்கள், ஹார்முஸ் ஜலசந்தி என்பது ஈரானினுடைய இறையாண்மை மிக்க பிரதேசம், அது ஈரானினுடைய உரிமை, அந்த இடத்தில் நாங்கள் போர்க்கப்பல்களை அனுப்பி ஆதிக்கம் செலுத்த முடியாது, எனவே ஈரானின் இறையாண்மையில் தலையிட சீனா எப்போதும் முன்வராது. பிரிட்டன் இதை பற்றி நட்பு நாடுகளுடன் பேச வேண்டும் என்று ஒரு அறிவிப்போடு நிறுத்திவிட்டார்கள். ஜப்பான் போர்க்கப்பல்களை அனுப்ப முடியாது, தென்கொரியா முடிவில்லை, ஜெர்மனி அனுப்ப முடியாது என்று தெரிவித்து விட்டார்கள், நோர்வே அனுப்ப முடியாது என்று அதிகாரபூர்வமாக தெரிவித்து விட்டார்கள். கட்டார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் அமைதி காக்கின்றார்கள். எனவே ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஹார்முஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தி கப்பல்களை எங்கள் படைகள், அமெரிக்க கடற்படை சுலபமாக செல்ல அனுமதித்து விடும் என
அங்கிங்கெல்லாம் விமானந்தாங்கி கப்பல்களை நிறுத்திவிட்டு மிகப்பெரிய சவால் விடுத்த ட்ரம்ப் இன்று உலக நாடுகளை மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள். வாருங்கள் நண்பர்களே, வாருங்கள், ஈரானின் கர்முஸ் ஜலச்சந்தியூடாக நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து கப்பல்களை அனுப்புவோம். நீதான் உலகிலேயே மிகப்பெரிய கடற்படை வைத்திருக்கின்றாய், உலகிலேயே மிகப்பெரிய ராடர் சிஸ்டங்கள் வைத்திருக்கின்றாய், உலகிலேயே மிகப்பெரிய செய்மதி தொழில்நுட்பங்களை வைத்திருக்கின்றாய், ஏவுகணைகளை வைத்திருக்கின்றாய். ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்க கர்முஸ் ஜலச்சந்தியை உன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து கப்பல்களை செல்ல அனுமதிக்கலாமே என்றால் அதற்கு பதிலில்லை. தற்போது ஒரு திடீர் அறிவிப்பை இன்று காலையில் ட்ரம்ப் விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவின் அழைப்புக்கு நேட்டோ நாடுகள் சாதகமான முறையில் பதிலளிக்கவில்லை. நேட்டோவுக்கு மிகப்பெரிய அளவில் இருண்ட காலம் எதிர்காலத்தில் ஏற்பட போகின்றது. அமெரிக்கா நேட்டோவுக்கு மிகப்பெரிய அளவில் உதவினாலும் கூட ஈரானினுடைய கர்முஸ் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு அவர்கள் யாரும் கப்பல்களை அனுப்புவதற்கு மறுத்துவிட்டார்கள். இது நேட்டோவுக்கு இருண்ட காலம், நேட்டோவின் கதை முடிய போகின்றது என்றெல்லாம் அவர் கூறியிருக்கின்றார். ஆனால் அத்தனை நேட்டோ நாடுகளும் இதில் அமைதி காக்கின்றார்கள். இதில் ஒரு பெரிய விடயம், இந்த ஈரான் நடத்தும் தாக்குதல்கள், ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தம் நேட்டோவுக்குள்ளும் மிகப்பெரிய பிளவுகளை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேட்டோ நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அமெரிக்காவின் தாக்குதல் ஒரு நீதியற்ற போர் என, ஸ்பெயினாக இருக்கலாம், பிரிட்டனாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம், தாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருப்பதால் இந்த போர் தனியே மத்திய கிழக்கு நாடுகளை மட்டுமல்ல நேட்டோவுக்குள்ளும் மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தும் என்ற செய்தியை, பிளவுகளை ஏற்படுத்தும் என்ற செய்தியை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் பிரான்சினுடைய பாரிஸில் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி ஈரான், லெபனான் மற்றும் காசாவில் அமெரிக்க இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் காட்டுமிராண்டித்தனமானவை, ஏற்றுக்கொள்ள முடியாதவை எனவும் உடனடியாக இந்த போரை நிறுத்த வேண்டும் என கூறியும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேபோல் இன்றைய தினம் துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானிய ட்ரோன் தாக்குதலால் இந்த தீ விபத்து ஏற்பட்டலாம் என கூறப்பட்டிருக்கின்றது. விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள எரிபொருள் தொட்டி ஒன்று தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து விமான நிலையம் அவசரமாக சில மணி நேரம் மூடப்பட்டு அங்கு தரையிறங்குவதற்காக வந்த விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் இந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற செய்தியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஈராக்கின் அமெரிக்க இராணுவ தளம் மீது மீண்டும் கட்டாப் ஹிஸ்புல்லா இன்றைய தினம் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். கட்டாப் ஹிஸ்புல்லா நடத்திய ட்ரோன்கள் துல்லியமாக அமெரிக்க இராணுவ தளத்தை தாக்கியிருக்கின்றது என்ற செய்தியை ஈராக்கிய ஊடகங்களும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலுக்குள் ஈரானிய தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் அதிநவீன அழிவுமிக்க ஏவுகணைகளை ஈரான் பாவித்து தாக்குதல்களை செய்ய ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய ஆட்சிக்கு எதிராக இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று கூறி ஆரம்பித்த மக்கள் போராட்டம் மேலும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினத்திலும் டெல் அவீவ், ஜெருசலேம் போன்ற நகரங்களில் மக்கள் அரசினுடைய கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளே இந்த போருக்கும் அழிவுக்கும் காரணம் என்று போராட்டங்களை முன்னெடுத்திருப்பதால் இஸ்ரேலுக்குள் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகரித்திருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.